இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜில் வந்து 6.1V3 இந்த மாடலுக்கு சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் சொல்கிறேன். அதாவது E0 1600 E0 1600 வரும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டாண்ட் பேயில் இருக்குது. ஸ்டாண்ட் பேயில் இருக்கும்போது பவர் பட்டனை ஒன்ஸ் ஒரு தடவை இப்படி அமுத்துங்க. அமுத்துனதுக்கப்புறம் வால்யூம் ப்ளஸ்ஸு 5 தடவை அமுத்தணும். 1 2 3 4 5வது ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே 72ல் வரும். மேக்ஸிமம் சிலது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு 50 51 42 இந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது நீங்கள் மேக்ஸிமம் இதில் 73 வைங்க. 73 72 வச்சுட்டு அதுக்கப்புறம் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் வந்துடும். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை வச்சுட்டு பாத்திரம் மேலே வச்சிங்க அப்படின்னா பாத்திரம் வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு மெனு பட்டன் கொடுத்தீங்கன்னா 1300 வரும். உங்களுக்கு இண்டக்ஷன் சூடாக ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மலாக இண்டக்ஷன் நமக்கு எப்பயும் போல் எப்படி சூடாகும். பட் இதுக்கு முன்னாடி வந்த கம்ப்ளைண்ட் எப்படி வரும்னா 1300 E0 1300 E0 மாற்றி மாற்றி வரும். இது ஆக்சுவலாக ப்ரீசெட் ப்ராப்ளம் நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான். பவர் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த டைம் பாத்திரம் மேலே வைக்க வேண்டாம். ஆன் பண்ணிட்டு வால்யூம் ப்ளஸ் பட்டனை 5 தடவை அமுத்தணும். இதே 3.1V3 மாடலுக்கு வால்யூம் மைனஸ் அமுத்தணும். இந்த மாடலுக்கு இதுதான். ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நண்பர்களே வணக்கம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அடுத்தடுத்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சண்டே நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ஜாய் பண்ணாதவங்க ஈவினிங் என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய்.